எங்களுக்கு வந்திருக்கிற சோதனை என்னண்டா, மதரசாக்களை எல்லாரும் கொண்டு போய் ஒப்பிடுறாங்க பாடசாலைகளோட. இது ஒரு பெரிய முசீபத்தா இருக்கு. ஒப்பீடு செய்யறது பாடசாலைகளோட. அதனால அதை போல இதை ஆக்க பாக்குறாங்க. இது பாடசாலை அல்ல, காலேஜ் என்று பெயர் வச்சதால இது பாடசாலை அல்ல. பாடசாலை அதன் பணிகளை செய்து கொண்டிருக்கட்டும். இது துனியாவில் இருக்கக்கூடிய இந்த ஆபீஸ்கள்ல அல்லது பல்வேறு துனியாவுக்கு தேவையான இந்த துறைகள்ல உள்ள இடைவெளிகளை நிரப்புற நபர்களை உருவாக்குற இடம் அல்ல. மதரசாக்கள் எங்கட ஷரீஅத்தை பாதுகாக்கிற காவலாளிகளை உருவாக்குற இடம், தொழிலாளிகளை உருவாக்குற இடம் அல்ல. லட்சம் கோடி சம்பளம் வாங்குறவர்களை உருவாக்குற இடம் அல்ல. பட்டம் பதவிகளை சுமக்கிற உருவாக்குறவர்கள் அல்ல. ஷரீஅத்தின் காவலாளிகளை உருவாக்குற இடம். எங்கட தீன பாதுகாக்கிறதுக்குரியவர்கள் இங்க தயாராக. அதனால் அந்த பார்வை எடுத்து போடுவோம். அப்ப மதரசா எங்கட ஷரீஅத்தை பாதுகாக்குதுண்டா, இந்த மதரசாவை பாதுகாக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கும்? 100 ரூபாய் கொடுக்கிறாரு, அந்த 100 ரூபாய் மதரசாவை பாதுகாக்குது. அதிபர் சொன்னாங்க இல்லையா, எவ்வளவு பேர் எத்தனை வகையில உதவி செஞ்சாங்க. தீன பாதுகாக்கிற இடத்தை அவங்க பாதுகாக்கிறாங்க. என்ன அர்த்தம்? தீன அவங்க பாதுகாக்கிறாங்க. இவங்களுக்கு ரப்பட வாதா என்ன? அல்லாஹ் இவங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு என்ன? இவங்க எவ்வளவு நிம்மதி அடையணும், சந்தோஷம் அடையணும், இஹ்லாஸோட கொடுத்திருப்பாங்கன்னா. குர்ஆன் சொல்லுது, எங்கட தீனுக்கு உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நாங்க உதவி செய்வோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தன்சுருல்லாஹ யன்சுர்கும். ஈமான்தாரிகளே, நீங்க அல்லாஹ்வுக்கு நுஸ்ரத் செய்தால், அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால், அல்லாஹ்வுக்கு உதவி தேவையில்லை. அவனுக்கு உணவு, குடிப்பு, வீடு, இருப்பிடம் எதுவும் தேவையில்லை. அவன் கட்டளைகளை பாதுகாக்க உதவி செய்வான். அல்லாஹ் உங்களுக்கு நுஸ்ரத் செய்வான். ரப்பட உதவி உங்களுக்கு கிடைக்கும். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் 7-8 வயது சிறுவர். அவரை நபி அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாகனத்துக்கு பின்னால் அமர வைத்து அவருடைய காதில் ஊதிய, அது ஒரு செய்தியோ கதையோ அல்ல, காது வழியாக நெஞ்சில் இறக்கிய கொள்கை என்ன தெரியுமா? இப்னு அப்பாஸ், உங்களோட பாதுகாப்பு அல்லாஹ் வச்சிருக்கிறான், தீன நீங்க பாதுகாக்கிறது. தீன நீங்க பாதுகாத்தா அல்லாஹ் உங்களை எல்லா நிலைமையிலும் பாதுகாப்பான். சீரழிய விட மாட்டான், கேவலப்பட விட மாட்டான், உங்களோட சந்ததிகள் சீரழிஞ்சு போக விட மாட்டான். பாதுகாப்புக்கு ஒரே வழி தீன முதுகில சுமக்கிறது. இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபல்க. அல்லாஹ்வை பாதுகாருங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக். அல்லாஹ்வுடைய கட்டளை தீன பாதுகாருங்க. திரும்புற திசையில அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும். எங்க தேவையோ அங்க கிடைக்கும்.